ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கு தான் நான் பயாலஜி எடுக்க யோசித்தேன். பயாலஜி எடுத்துட்டோம்னாலே என்ன தெரியுமா பிரச்சனை, கொஞ்சம் தான் கண்டென்ட் சொல்ல முடியும், ஆனால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். பரவாயில்ல, பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு தான் இறங்குனது. ஓகேவா, பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிளாடிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன் அண்ட் பைலோஜெனடிக் ட்ரீ வரைக்கும் ஆரம்பத்தில் ஃப்ரம் த ஸ்டார்டிங் how the classification have arrived அதுலேருந்து பார்த்து phylogenetic and cladistic classification tree வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். and then now நம்ம என்ன பார்க்க போறோம், கிளாசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி விலங்கு உலகத்தை ஆர்கானிசம்ஸ் எப்படிலாம் கிளாசிஃபை பண்ணாங்க. இனிஷியலா பாத்தீங்கன்னா ஈருலகம், இரண்டுலக வகைப்பாடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூன்றுலக வகைப்பாடு, அதுக்கப்புறம் நான்குலக வகைப்பாடு, ஐந்துலகம், ஆறுலகம், ஏழுலகம், எட்டுலகம், கடைசியா ஏழுலக வகைப்பாடு வரைக்கும் இப்போ வந்துருச்சு சார். 8 வந்து படிநிலை தான். ஏழுலக வகைப்பாடு, எட்டுலக வகைப்பாடு வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ கிளாசிஃபிகேஷன் டெவலப் ஆகுது, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்றாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஐந்துலக வகைப்பாடு நம்ம டீப்பா பார்ப்போம். ஏன்னா ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படிங்கிறவர் ஐந்துலக வகைப்பாடை பத்தி சொல்லியிருப்பாரு. இந்த இயர் 1969ல 5 உலகம் என்னென்னது, மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. ஓகே, பிளான்டே, animalia. இந்த மாதிரி 5 உலக 5 kingdom of 5 kingdom classification was proposed by R.H. Whittaker. அது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா prokaryotic and eukaryotic cells டிவைட் பண்றாங்க. prokaryotic அப்படினா என்னதுன்னா ஒரு செல் உயிரினம், eukaryoticனா பல செல் உயிரினம். பல செல் உயிரினம்னா 2 செல் இருக்கலாம், இல்லாட்டி மல்டி செல் இருக்கலாம். மல்டி செல் சேர்ந்தது தொகுப்பு டிஷ்யூவா இருக்கலாம், நிறைய டிஷ்யூ சேர்ந்தது ஆர்கனா இருக்கலாம், நிறைய ஆர்கன் சேர்ந்தது ஆர்கன் சிஸ்டமா அமையலாம். இப்படி அடுத்தடுத்த படிநிலைகளை வச்சுதான் இந்த கிளாசிஃபிகேஷனை அவங்க பேஸ் பண்றாங்க. ஓகேவா, சோ இது 5 kingdom கிளாசிஃபிகேஷன். இதுல முக்கியமா என்னன்னு எடுத்திருப்பாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ப்ரோகாரியோட்டிக், யூகாரியோட்டிக், அப்ப செல் ஸ்ட்ரக்சர் எடுத்திருக்காங்க கரெக்ட்டா, அண்ட் ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறப்ப இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுட் மோட் ஆஃப் இன்டேக், நியூட்ரிஷன் எப்படி எடுத்துக்குது ஒவ்வொரு உயிரினமும், ஆட்டோட்ராப்ஸா ஹெட்ரோட்ராப்ஸா சொல்றோம்ல. ஆட்டோட்ராப்ஸா சார்ந்துள்ள உயிரினங்களா இல்ல தற்சார்பு உயிரினங்களா நம்ம சொல்றோம். ரீப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் பைலோஜெனடிக் கேரக்டர்ஸ்டிக் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது, பைலோஜெனடிக் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு, மரபு வழி பண்புகள் எப்படி இருக்கு, ஆன்செஸ்டர்ல இருந்து எப்படி பண்புகள் கடத்தப்பட்டிருக்கு, இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் நம்மளால டிசைட் பண்ணவே முடியும். ஓகே, இதுக்கப்புறம் இது வந்து சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த 5 kingdom கிளாசிஃபிகேஷனுக்கே வந்து உங்க புக்ல ஒரு சார்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, அதாவது அந்த சார்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எப்படி எல்லாம் அமையுது அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கி, பிளான்டே அண்ட் அனிமாலியா. ஓகே, ஸோ இந்த சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா செல் வந்து எப்படி இருக்கும், செல் டைப் எப்படி இருக்கும், இது மட்டும்தான் யூகேரியாட்டிக், மற்ற எல்லாமே ஓகே சரி ப்ரோகேரியாட்டிக், இது மட்டும்தான் ப்ரோகேரியாட்டிக், மற்ற எல்லாமே யூகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து பல செல் உயிரினங்கள் தான். ஓகே, அதே மாதிரி செல் வால் வந்து இதுல இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஒரு செல் உயிரினங்கள். இதுல சில இதுல இருக்கும், மற்ற எல்லாத்துலயுமே பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா பாடி ஆர்கன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இது வந்து ஒரு செல் தானே, ஸோ சிங்கிள் செல். ஓகே, செல்லுலார், இதுவும் செல்லுலார் தான், செல் பேசிஸ்ல தான் இருக்கும் புரோட்டிஸ்டாவும். பட் ஃபங்கின்னு வர்றப்போ மல்டி செல்லுலார் அண்ட் டிஷ்யூ மல்டி செல்லுலார்னா டிஷ்யூவா இருக்கும். அப்ப பிளாஸ்மானா டிஷ்யூ, ஆர்கன், இது வந்து ஆர்கன் சிஸ்டம் வரைக்கும் போயிடும். அனிமாலியாவில் டிஷ்யூவும் இருக்கும், டிஷ்யூ சேர்ந்து தான் ஆர்கன் வரும், ஆர்கன் சேர்ந்து தான் ஆர்கன் சிஸ்டமே வரும். அப்போ படிநிலை எப்படி வளருது அது பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ இது 5 kingdom கிளாசிஃபிகேஷன் உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் we are going to deal with 3 domain classification. 3 domain, 3 பேருலக. டொமைன் அப்படின்னா என்னன்னா உலகம் கிடையாது, பேருலகம். அதாவது கிங்டம் அப்படின்னா உலகம், கிங்டமுக்கும் பெரிய விஷயம் டொமைன் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாங்க. அதான் 3 domain 3D கிளாசிஃபிகேஷன். யார் இதை கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னா கால் ஓயிஷ். ஓகே, in 1977ல 3 domain classification. ஓகே, இது டொமைனை எதை வச்சு பிரிக்கிறாரு அப்படின்னா மாலிகுலர் டெக்னிக்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, நாளடைவுல மாலிகுலர் டெக்னிக்ஸ் அதிகமா வளர அப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸை நம்ம டீல் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அதன் பேசிஸ்ல பிரிச்சது தான் 3 domain கிளாசிஃபிகேஷன். இதுல பாத்தீங்கன்னா 3ஆ பிரிக்கிறாரு. ஓகே, this is archaea and bacteria. Okay, bacteria domain ஒன்னு, and third பாத்தீங்கன்னா eukaryotic. Okay, eukarya, third domain பாத்தீங்கன்னா eukarya. Okay,
யூகேரியா. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூகேரியானா பல செல் உயிரினம். சிங்கிள் செல்ல ரெண்டு டைப்பா பிரிக்கிற ரெண்டு டொமைன். சிங்கிள் செல்ல ஆர்க்கியா அண்ட் பாக்டீரியா அப்படிங்கிற ரெண்டு டொமைன். ஆர்க்கியா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது என்ன சொல்றது, அதிக தட்பவெப்பநிலை அந்த அந்த இடத்துல சிச்சுவேஷன் அப்படி இருக்கும். என்விரான்மெண்ட் கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வல்கனோ எரப்ஷன்ஸ், வல்கனோ எரப்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரியான இதுல வாழக்கூடியது. அந்த எரிமலைகள் அடிப்பகுதியில, அப்புறம் துருவ பகுதிகளில் போலார் ஐஸ் ரீஜன்ல வாழக்கூடியது. இந்த மாதிரி அதிக வெப்பமுடைய இடங்கள், இந்த மாதிரியான இடங்கள்ல வாழக்கூடியது அந்த ஆர்க்கியோபாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் சொல்றதுக்கு காரணமே இதான், அதிவெப்ப நிலைகள்ல வாழக்கூடியவை. இதுல வந்து சில விஷயங்கள் வந்து மீத்தேன, சில உயிரினங்கள் மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணும். அது நம்ம மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உப்பு நிலைகள்ல வாழக்கூடியது எல்லாமே நம்ம ஹாலோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹாலோஃபைல்ஸ் சலினிட்டியில வாழக்கூடியது. இது தெர்மோ அசிடோஃபைல்ஸ்னா ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அண்ட் அசிடிக் சிச்சுவேஷனையும் தாங்கக்கூடியது தெர்மோ அசிடோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே என்னது அப்படின்னா ஆர்க்கியோபாக்டீரியாஸ். ஓகே, இவங்க ஃபுட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாது. அந்த இடத்துல ஒளிச்சேர்க்கை பண்ண வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி ஆக்சிஜனையும் யூட்டிலைஸ் பண்ணாது. இன்ஸ்டெட் என்ன பண்ணணும்னா அந்த எரிமலை வெடிப்புல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாம்பல் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அண்ட் அதனுள்ள இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சல்ஃபைடு, இது ரெண்டையும் பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த கெமிக்கல்ஸ் அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைடை பேஸ் பண்ணி. அண்ட் தென் பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் டொமைன் பாக்டீரியா, பட் அண்டர் ப்ரோகேரியாட்டிக். ஓகேவா, இது என்னது அப்படின்னா சைனோபாக்டீரியா. இதுல ஒரு டைப். சைனோபாக்டீரியானா என்ன நமக்கு தெரியும், கிரீன் ஆல்கே சொல்லுவோம்ல, அதாவது ப்ளூ கிரீன் ஆல்கே, நீல பசும் பாசி அப்படின்னு சொல்லி. அதுதான் என்னது, வளிமண்டலத்துக்கு நமக்கு தேவையானது ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணக்கூடியது. நம்ம உலகம் உற்பத்தி ஆகிறதுல மொதல் பாக்டீரியா இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க, சைனோ பாக்டீரியா. ஓகே, சைனோ பாக்டீரியா. இந்த சைனோ பாக்டீரியா தான் இன்னைக்கு உயிர் வாழக்கூடிய நமக்கு தேவையான எல்லா ஆக்சிஜனையும் ப்ரொடியூஸ் பண்ணதே இந்த சைனோ பாக்டீரியா தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா காமன் கேரக்டரிஸ்டிக். இப்போ அந்த பாக்டீரியாவுக்கு செல் வால்ஸ் கிடையாது, ஒரு செல் தான், செல் வால்ஸ் கிடையாது, செல் மெம்பரேன் கிடையாது, செல் சவ்வு கிடையாது, ஹிஸ்டமைன் அப்படிங்கிற புரதங்கள் கிடையாது, ஹிஸ்டோன்ங்கிற புரதங்கள் கிடையாது, குரோமோசோம் சர்க்குலரா இருக்கும், அதனால குரோமோசோம்ல ஹிஸ்டோன்ஸ் புரதம் கிடையாது, குரோமோசோம் சர்க்குலரா இருக்கும். அப்புறம் செல் வால் கிடையாது, செல் மெம்பரேன் கூட கிடையாது. உள்ள வந்து ஆர்கன்ஸ் மட்டும் தான் இருக்கும், செல் மெம்பரேன் அதை பவுண்ட் பண்ணிலாம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு உயிரினம் தான் பாக்டீரியாஸ். ஓகே, ஸோ இதுல வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா 70S டைப் ஆஃப் ரிபோசோம் பாக்டீரியாவுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸெப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த எஸ்ங்கிறது ரிபோசோம் புரதங்களை வச்சு டிஃபைன் பண்றது. 70S 16S 80S அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த 70S பாக்டீரியாவுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் 16S RNA பேஸ் பண்ணி தான் வருது. ஓகேவா, 16S RNA. ஓகே, அதுல ஒரு டைப்ஸ் 870S மட்டும் இதுக்கு விதிவிலக்கு. சோ செல் வால்ஸ் நான் சொல்லிட்டேன். செல் வால்ல பெப்டினோகிளைகான்ஸ் அப்படிங்கிற புரதமும் கிடையாது, பெப்டினோகிளைகான்ஸும் கிடையாது. ஓகேவா, இதுவும் கைண்ட் ஆஃப் இது புரோட்டீன். ஓகேவா, செல் வால்ல இருக்கக்கூடியது. நான் சொன்ன ஹிஸ்டோன் அப்படிங்கிறது குரோமோசோம்ல இருக்கக்கூடிய புரோட்டீன். ஓகே, சோ இது எல்லாமே வந்து சைனோபாக்டீரியா பத்தி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் டீகம்போசர்ஸ்னா என்னது, போட்டோசிந்தசைசர்ஸ், அதாவது இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ஒளிவேதி உற்பத்தி ஆகுது, அதாவது இருக்கக்கூடிய எல்லாம் டீகம்போஸ் பண்ணி மேலே அனுப்பக்கூடியது. ஸோ டீகம்போசஸ் சைனோபாக்டீரியா. அதுக்கப்புறம் பெனிஃபிஷியல் அண்ட் நான் பெனிஃபிஷியல், ப்ரோபயாட்டிக், பேத்தட்டிக். ப்ரோபயாட்டிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக்டோபேசிலஸ், கர்டில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ் நன்மை தரும் பாக்டீரியா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேத்தோஜெனிக், தீமை விளைவிக்கும் பாக்டீரியாஸ். மேக்ஸிமம் தீமை பாக்டீரியாஸ் தான் இருக்கு, சிலது மட்டும் நன்மை பாக்டீரியாஸ், லைக் இந்த கர்டு மாதிரி. ஓகே, கர்டில் இருக்கிற மாதிரி. தென் we are going to deal with eukarya. eukarya na multicellular organism. அப்போ ஆப்வியஸா இந்த குரோமோசோம்ல பாத்தீங்கன்னா செல் வால் இருக்கும், செல் மெம்பரேன் இருக்கும், செல் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனெல்ஸ், செல் மெம்பரேன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஹிஸ்டோன்ங்கிற புரதம் இருக்கும், பெப்டிடோகிளைகான் செல் வால்ல இருக்கும். அப்ப எல்லாமே இதுல பிரசன்ட் ஆயிருக்கும். சோ those things. அதே மாதிரி டிஎன்ஏ பாத்தீங்கன்னா லீனியர் குரோமோசோம், சர்க்குலரா இருக்காது. இந்த இடத்துல டிஎன்ஏ வந்து குரோமோசோம் வந்து லீனியர் குரோமோசோம் வச்சிருக்கும், ஹிஸ்டோன் அப்படிங்கிற புரதமும் இருக்கும் இதுல. ஓகே, அந்த எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. சைட்டோபிளாசம்ல 80Sங்கிற குரோமோசோம் இருக்கும், 80S ரைபோசோம் இருக்கும். இதே வந்து வேற மைட்டோகாண்ட்ரியா அந்த மாதிரியான இடங்கள்ல மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட், இது வந்து பசுங்கணிகம். ஓகேவா, பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியால பாத்தீங்க அப்படின்னா 70S டைப் ஆஃப் ரைபோசோம் இருக்கும். இது எப்படி கிளாசிஃபை பண்றாங்க யூகேரியாட்டிக் அப்படின்னா புரோட்டிஸ்டால இருந்து
புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா இந்த 4 உலகம். ஓகே, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா 4 உலகமா கிளாசிஃபை பண்றாங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1987ல யாரு வர்றாரு அப்படின்னா கெவாலியர் ஸ்மித். ஓகே, கெவாலியர் ஸ்மித் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 6 கிங்டம் கிளாசிபிகேஷனை 7 கிங்டமா மாத்துறாரு. 6 கிங்டம் கிளாசிபிகேஷன் இதுக்கப்புறம் வந்தது 7 கிங்டமா மாத்துறாரு. எப்படின்னா 2 விதமான சூப்பர் கிங்டம் டிஃபைன் பண்றாரு. சூப்பர் கிங்டம் ஓகேவா, மேலுலகம். அதாவது என்னதுன்னா சூப்பர் கிங்டம்னா ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் தான் மெயின். அதுல யூகேரியாட்டிக் தனி ப்ரோகேரியாட்டிக் தனி. ப்ரோகேரியாட்டிக்ல பாத்தீங்க அப்படின்னா யூ பாக்டீரியா, ஆர்கியோ பாக்டீரியா அப்படின்னு பாக்டீரியா மட்டும் வைக்கிறார். ஆர்கியோ அண்ட் யூ பாக்டீரியா. இதே வந்து யூகேரியாட்டிக்ல புரோட்டிஸ்டா, குரோமிஸ்டா. புரோட்டிஸ்டாவுக்கு அப்புறம் அதே ரெண்டா பிரிச்சு குரோமிஸ்டா, ஃபங்கி, பிளான்டா, அனிமாலியா. இதுல ஒரு 5, ப்ரோகேரியாட்டிக்ல ஒரு 2, டோட்டலா 7. ஓகேவா, சோ 6 கிங்டம் கிளாசிபிகேஷனை 7ஆ மாத்துனது யாரு அப்படின்னா கெவாலியர் ஸ்மித். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி பத்தி நம்ம பார்க்கணும். அண்ட் டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி அண்ட் தென் நாமென்க்ளேச்சர் இருக்கு. ஸோ தட் அண்ட் ஆல் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.